அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவில் ஜிப்ரீல் வந்து அவர்களை கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற அந்த சூராவின் சில வசனங்களை ஆரம்பமாக வஹீ செய்தியாக தந்துவிட்டு சென்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை இறைவனுடைய தூது செய்தி என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் பதறியவர்களாக வீட்டிற்கு செல்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்தான் நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை நபி அவர்களிடத்திலே சொல்லி தருகிறார். இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக அதனை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது. நபி அவர்கள் உலகத்திற்கு சொல்லுகிறார்கள், இறைவன் இந்த வசனத்தை எனக்கு அருளினான், இறைவன் இவ்வாறு ஒரு போதனை உங்களுக்கு சொல்லி இருக்கிறான், இதை இறைவன் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான், இந்த காரியத்தை உங்களுக்கு தடை செய்திருக்கிறான் என்று நபி அவர்கள் தனக்கு வஹி வருவதாக உலகத்திற்கு சொல்கிறார்கள். அந்த வஹி வருவதாக சொல்கிறார்கள். மக்கள் அமர்ந்திருக்கிற சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுதே இதையெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அருகில் இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே அது குறித்து தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து விட்டு அல்லாஹ் எனக்கு செய்தியை சொன்னாங்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருந்த யாருமே உணர்ந்து கொள்ள முடியாமல் நபி அவர்கள் மாத்திரம்தான் அந்த வஹியை உணர்ந்து கொள்ள முடிகிறது. வேற யாருக்கும் புரிய மாட்டேங்குது, யாருக்கும் தெரியல. ரசூலுல்லாஹ் இப்ப வஹி வந்துகிட்டு இருக்குன்றது கூட புரிய முடியல. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்ற நபித்தோழர் கேட்கிறார். புகாரியில் 7வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைஃப யஅதீகல் வஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு வஹி எவ்வாறு வருகிறது, அதை எங்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன் என்று கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து விளக்குறாங்க. அஹ்யானன் யஅதீனி மிஸ்ல சல்சலத்தில் ஜரசி, சில நேரங்களில் வஹி செய்தி எனக்கு வரும், அது ஓசை ஒளி வடிவத்திலே, மணி ஓசையினுடைய அந்த வடிவத்திலே அதை போன்று சில நேரங்களில் வஹி எனக்கு வரும், மணி ஓசையை போன்று வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஓசை வடிவத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கான்னு விளங்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை நாம் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிற இந்த ஏடுகள் வடிவத்திலே, எழுத்து வடிவத்திலே, புத்தக வடிவத்திலே நபி அவர்களுக்கு கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த செய்தி வரும் ஒளி வடிவமா தான் வரும், ஓசை சப்தம் தான் கேட்கும், அந்த செய்தியை தான் புரிவாங்க. அந்த ஓசை வடிவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆன் இறக்கப்படுகிறது. இத குர்ஆன்ல பல்வேறு வசனத்தில் கூட அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே கூட முதல் நாள் கூட இது குறித்து சில தகவல்களை நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல தான் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டது. 26வது அத்தியாயம் 193வது வசனம், 194வது வசனம், 195வது வசனம், அதுல எல்லாம் அல்லாஹ் வந்து இந்த கருத்தை விளக்குறான். நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகுன மினல் முன்திரீன், நம்பிக்கைக்குரிய ஜிப்ரீல் என்ற அந்த ரூஹ் உமது உள்ளத்திலே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தார், நீர் எச்சரிக்கை செய்கின்றவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உள்ளத்துக்குள்ள இறக்குறாங்க. உள்ளத்துக்குள்ள இறக்கிறது என்று சொன்னாலே புத்தகத்தை கொண்டு போய் உள்ளத்துக்குள்ள திரிக்க முடியாது, அல்லது ஒரு ஏட்டில் எழுதி ஏட்டை கொண்டு போய் உள்ளத்துக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது. வார்த்தைகள் சொல்லி ஓசை வடிவத்தில் செய்திகளை புரிய வச்சு அந்த செய்தியை தான் உள்ளத்துக்குள்ள பதிய வைக்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் ஒளி வடிவத்தில் வந்ததை திருமறை குர்ஆனில் உண்மைப்படுத்துகிறார். இன்னும் பல வசனங்கள் கூட 2வது அத்தியாயம் 97வது வசனத்தில் கூட அல்லாஹ் இதே கருத்தை ஃபைன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், அந்த ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உம்முடைய உள்ளத்திலே திருமறை குர்ஆனை இறக்கி வைத்தார் என்று கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தர்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய உள்ளத்திலே ஒரு செய்தியாக, ஒரு ஓசை வடிவத்திலே, ஒளி வடிவத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை வஹி செய்தியை உலகத்திற்கு வழங்குகிறான். எதுக்கு அல்லாஹ் ஓசை வடிவத்துல? அந்த சமுதாயத்தில எல்லாம் கேட்டாங்க, புத்தகமா கொண்டு வர சொல்லி கேட்டாங்க. ஓசை வடிவத்துல வர்றது எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, நீங்க சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு ஒரு புக்கா கொண்டு வாங்க, அப்பதான் நாங்க படிக்க வசதியா இருக்கும், புத்தகமா இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு எதிர்பார்த்திருக்க தேவையில்லை, மொத்தமா கையில கிடைச்சிரும், புத்தகமா கொடுங்கன்னு அந்த சமுதாயம் கேட்டுச்சு. ஆனாலும் அல்லாஹ் கொடுக்கல. குர்ஆன்லயே அல்லாஹ் பல்வேறு வசனத்துல அதையும் சொல்லி தர்றான். அவர்கள் அந்த சமுதாய மக்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பல தருணங்களில் ஒரு புத்தகத்தை கொண்டு வாரும், ஒரு ஏட்டை கொண்டு வாரும். 4வது அத்தியாயம் 153வது வசனத்திலே யஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா, வேதக்காரர்கள் உம்மிடத்திலே கேட்கிறார்கள், வானத்திலிருந்து ஒரு புத்தகத்தை நீர் இறக்கி கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இன்னும் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் 17வது அத்தியாயம் 93வது வசனத்திலே வலன் நூமினலி ருகியிக ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் நக்ரஹு, வானத்திலிருந்து நாங்கள் படிக்கிற விதமாக ஒரு புத்தகத்தை நீர் கொண்டு வந்து தராத வரைக்கும் உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒரு புக்கை கொண்டு வான்னு திரும்ப திரும்ப அந்த சமுதாயம் கேட்டுச்சு. ஆனாலும் அல்லாஹ் புத்தக வடிவத்திலே கொடுக்க விரும்பல. ஏன் கொடுக்க விரும்பல? அவன் புத்தகத்தை கேட்டாங்களே, புத்தகத்தை கேட்ட அந்த நிராகரிப்பாளர்கள் புத்தகம் வந்தா ஏத்துக்கலான்றதுக்காண்டி கேட்கல, புத்தகத்துல படிச்சா நம்ம நம்பலாம் அந்த எண்ணத்துல புத்தகத்தை கேட்கல, ஏதாவது குறை சொல்லணும் என்றதுக்காண்டி புத்தகத்தை கொண்டாங்களாம். இன்னைக்கு ஒளி வடிவத்தில் வருது, அப்ப புக்கு வடிவத்தில் கொண்டாமா, புக்கை கொடுத்தாச்சுன்னா ஒளி வடிவத்தில் கொண்டாமா, குறை சொல்லணுமேன்றதுக்காக வேண்டி சொல்றது இது அவர்கள் நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டி கேட்கின்ற வாதம் இல்லை. அதையும் அல்லாஹ் விளக்குறான். வலவ் நஸ்ஸல்னா அலைக கிதாபன் ஃபீ குர்தாஸின் ஃபலமஸூஹு பிஐதீஹிம் லகால அல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா ஸஹ்ரும் முபீன். 6வது அத்தியாயம் 7வது வசனத்துல சொல்றான், வலவ் நஸ்ஸல்னா அலைக கிதாபன் ஃபீ குர்தாஸின், நாம் உமக்கு காகிதத்திலே பேப்பரிலே எழுதப்பட்ட நிலையில் இந்த வேதத்தை நாம் அருளினால் கூட லமஸூஹும் பிஐதீஹிம், அவர்கள் தங்களது கரத்தாலே அந்த புத்தகத்தை தொட்டு பார்த்தால் கூட கால அல்லதீன கஃபரு, இந்த நிராகரிப்பாளர்கள் சொல்வார்கள், இன் ஹாதா இல்லா ஸஹ்ரும் முபீன், இது தெளிவான சூனியத்தை தவிர வேறொன்றுமில்லை என்றுதான் சொல்வார்கள். புக்கை கேட்கிறாங்கன்னு புக்கை கொடுத்த உடனே சரி புக்கு வந்துருச்சு ஏத்துக்குவோன்னு ஏத்துக்க மாட்டான். புக்கு வந்ததுக்கு பிறகு இல்லப்பா இதை பார்த்தா ஏத்துக்கிற மாதிரி இல்ல, இதை ஏதோ சூனியம் பண்ணி விட்டாரு. ஒவ்வொரு நபிமார்கள் விஷயத்திலும் இப்படிதான் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்பட்டு மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் யூதர்கள் சொன்னார்கள், அது எப்படி ஒரு அரபி குலத்துல போய் அங்க போய் மக்காவில் போய் அரபு நாட்டில் போய் ஒரு தூதர் வந்திருக்கிறாரு, அவரை நாங்க ஏத்துக்க முடியாது. எங்க இனத்துல வந்திருந்தாருன்னா யூதர்களுடைய சமுதாயத்துல பிறந்திருந்தாருன்னா சரி ஏத்துக்கலாம், நம்ம ஆளு. ஏன்னா யூத சமுதாயத்தவர்கள் தங்களை மிக உயர்வாக நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. யூதன் தான் உலகத்திலே பெரிய ஆளு, யூத சமுதாயம் தான் உலகத்திலே உயர்ந்த சமுதாயம் என்ற எண்ணம் அந்த மக்களுக்கு இருந்துச்சு. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாங்க தான் சொர்க்கம் போவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். லை யதுகுலல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ நஸாரா, சொர்க்கத்திற்குள்ளே நுழையக்கூடியவர்கள் யூதர்கள் சொன்னார்கள், யூதர்களாகி எங்களை தவிர யாரும் நுழைய முடியாது. கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, கிறிஸ்தவர்களாகி எங்களை தவிர யாரும் சொர்க்கம் போக மாட்டாங்க, நாங்க தான் சொர்க்கம் போவோம், அந்த அளவுக்கு உயர்ந்த சமுதாயம் நாங்கள் மாத்திரமே என்று அந்த மக்கள் கருதி கொண்டிருந்தார்கள். அதனால அவன் சொன்னா, எங்களை எங்க இனத்துல வந்திருந்தா நாங்க ஏத்துக்குவோமே. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான், உங்க இனத்திலே வந்தா ஏத்துக்குவோமே நீ சொல்றியப்பா, உங்க இடத்துல இதுக்கு முந்தி அனுப்பி வச்சோமே அப்ப நீ ஏத்துக்கிட்டியா? ஈசா எந்த இனம்? ஓ இனத்தை சார்ந்தவர் தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யூத சமுதாயத்துல தானே பிறக்கிறாங்க. ஈசாவை நீ ஏத்துக்கல, அவரை ஏன் கொல்ல ட்ரை பண்ண? இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வாதப்படி திருமறை குர்ஆனுடைய நம்பிக்கையின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படவில்லை, அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட்டு விட்டார்கள். யூதர்களுடைய நம்பிக்கைப்படி ஈசாவை கொலை செய்து விட்டோம், அதுதான் யூதர்களுடைய சிந்தனை. அல்லாஹ் கேள்வி எழுப்புறான், சரி உன் இனத்துல வந்தா ஏத்துக்குவ, நீ ஈசாவை எதுக்கு ஏத்துக்கல, அவரை ஏன் நீ கொலை பண்ணுன, அதுக்கு நீ காரணத்தை சொல்லு என்று கூட குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் கேள்வி எழுப்புவதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் திருமறை குர்ஆன் புத்தக வடிவத்திலே வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புத்தக வடிவத்தில் அனுப்புவதற்கு மறுத்து விட்டான். புத்தக வடிவத்தில் அனுப்ப மாட்டேன் என்று தீர்மானித்துக் கொண்டான். காரணம் என்ன?